இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா இந்த சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இயேசுவும் சீஷர்களும் படகுல பிரயாணம் பண்ணுகிறார்கள். திடீரென்று காற்று வீசுகிறது, அலை பொங்குகிறது, படகு மூழ்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. இயேசு அங்கே ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். உடனே இயேசுவை எழுப்பி, ஆண்டவரே நாங்க முங்க போறோம் அப்படி நிலைமை நம்ம படகு இருக்கும்போது ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். இறையாதே அமைதலா சொல்கிறார். அமைதியாயிடுச்சு. இவங்க ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா அவர் ஒரு வார்த்தை சொன்னது அப்படியே கேட்குது, கடல் அப்படியே அமைதியாயிடுச்சு, காற்று நின்றுச்சு. ஆனா இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் விசுவாசம் எங்கே? விசுவாசத்தில் ஏன் குறைவுள்ளவர்களா இருக்கு? அநேக இடத்தில் நாம அப்படித்தான். புயல் வீசும் பொழுது, காற்று வீசும் பொழுது, பாடுகள், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், மற்றவங்க நமக்கு விரோதமா பேசும்போது அந்த வார்த்தைகள் நம்மை தாக்கும் பொழுது விசுவாசத்தை இழந்து தவிக்கிறோம். இப்படிலாம் பேசுறாங்களே, இப்படி எல்லாம் பண்றாங்களே, எப்படி அவங்களால பேச மனசு வருதுன்னு பல காரியங்களை சொல்லி புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். சோர்ந்து போய் விடுகிறோம். சிலர் நம்பிக்கை இழந்துருவாங்க. சிலவங்க வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க. சிலவங்க போதும் சாகலாங்கிற நிலைமைக்கு போயிருந்தாங்க. நோ, எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் கூட இருக்கிறார். பேசுறவங்க பேசட்டும், அவங்க புரிந்து கொள்ளாம பேசுறாங்க, ஆண்டவர் நடத்துவார் சொல்லி அந்த விசுவாசத்திலே மேலுமாய் பலப்பட்டு அந்த காரியங்களை சந்தித்து ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துடணும். எதிர்ப்புகளா இருக்கலாம், பிசாசானவன் எதிர்த்து பல காரியங்களை செய்யலாம், எல்லாவற்றையும் தைரியமா ஃபேஸ் பண்ண சொல்லி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? இல்ல, நாளைக்கு அந்த விசுவாசத்துல வளரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. மார்வின் எக்குன்னு சொல்லிட்டு அவர் மனைவியும் ஆப்பிரிக்கா தேசத்துல அந்த உள்ள போய் காட்டுக்குள்ள ஊழியம் செய்ய போறாங்க. ஆண்டோடைய அழைப்பேற்று கரடு முரடான பாதை, இருளான பகுதி, நெருக்கமான பகுதி ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி போய் குறிப்பிட்ட ஒரு காட்டுவாசி ஜனங்கள் மத்தியில ஊழியத்தை செய்யணும், ஆண்டோடைய அன்பை சொல்லணும், அவங்களையும் நாகரிகம் உள்ளவர்களா மாற்றணும், அவங்கள எல்லாம் மூட நம்பிக்கை அகற்றி போடணும்னு வாஞ்சியோடு போறாங்க. போன இடத்துல நாங்க 30 கிலோமீட்டர் உள்ள தள்ளி போயிட்டாங்க. அது இன்னும் பயங்கரமான காடு. அங்க ஒரு வீடு மாதிரி குடிசை போட்டு உட்காரணும். அங்க கொஞ்சம் மண்ணு செங்கல் எல்லாம் ரெடி பண்ணணும்னா அங்க திருப்பி அதை செய்யணும். அந்த ஜனங்களை உதவியை வச்சுதான் செஞ்சு பண்ண முடியும். அந்த பகுதியில் ஒரு இன மக்கள் இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு உதவி கேட்கறாங்க. அவங்களும் பண்றாங்க. பண்ணிட்டு இந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு நைட்டு அவங்க இடத்துக்கு போயிருவாங்க. அந்த இடத்துக்குள்ள இந்த மிஷினரி உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. நாங்க தங்குற இடத்துக்கு நீங்க வரக்கூடாது, இங்கதான் இருக்கணும். இவர் வேற வழி இல்லாம இந்த வீடும் இன்கம்ப்ளீட், முடிக்கல, நடந்துட்டு இருக்கு வேலை. ஒரு கட்டில் மாதிரி ஒரு இது மாதிரி ரெடி பண்ணி போட்டு அதுல கொசு வலையை வச்சு தன்னை மூடிட்டு படுத்துட்டாரு. ஒரு நாள் நைட் அப்படிதான் தூங்குவார். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது சிங்கங்களுடைய கர்ச்சிக்கிற சத்தம் கேட்குது. இவருக்கு பயம் எடுக்குது. வர வர அந்த சத்தம் அதிகமாகுது. பக்கத்துல வரக்கூடியது இருக்குது. அப்ப என்னடா பண்ணலான்னு சொல்லி பார்த்தா எழுந்து இவர்கிட்ட துப்பாக்கியும் கிடையாது அதை இது பண்றதுக்கு. ஒரு பக்கம் விசுவாசம், சிங்கத்தின் வாயிலிருந்து தானியலை நீர் காப்பாற்றினீரே, தாவீது சிங்கத்தின் வாயை கிழிச்சா நீர் பலம் கொடுத்தா நானும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கம் அந்த சிங்கத்தின் உரிமல் இன்னும் அதிகமாக இவர் என்ன பண்ணாரு? பக்கத்துல விட்டு ஒரு கோடாரி இருக்கும் எப்பவுமே, அதையா எடுத்து வச்சு சிங்கம் வந்தா வெட்டிடலான்னு சொல்லி ட்ரை பண்ண போறாரு. ஆவியானவர் பேசுறாரு, நீ என் மேல நம்பிக்கை வைக்கிறியா இல்ல அந்த கோடாரி மேல வைக்கிறியா? உன் விசுவாசம் எங்கே? இல்லாண்டவர் எனக்கு பாதுகாப்புக்கு திருப்பி ஆவியானவர் உணர்த்துறாரு. இப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, என் மேல உனக்கு விசுவாசம் இல்ல, நான் உன்னை பாதுகாக்க மாட்டேனா? நடுராத்திரி நிலா வெளிச்சம் பயங்கரமா இருக்குது. இவர் அந்த கொசுவலைய தன்னை போத்திட்டு படுத்திருக்கிறாரு. சிங்கம் தன்னை நோக்கி வருது. என்ன பண்றது? எப்படி இருக்கும்? சரி, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு கோடாரி எடுத்து ட்ரை பண்றதை விட்டாரு. படுத்திருக்காரு. 3 சிங்கங்கள் வருது. ஒரு ஆண், ஒரு பெண் சிங்கம், ஒரு குட்டி. இவர் இருக்க இடத்துக்கு வந்து இவருக்கு பக்கெட்ல இருக்கிறதெல்லாம் தட்டி விட்டு பார்த்துட்டு இவருடைய கட்டில படுத்திருக்கிற இடத்துல வந்து அப்படி முகந்து பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ணல, போயிடுச்சு. இவரை தொடவே இல்லை. இவர் அங்கதான் படுத்திருக்கிறாரு. அது என்னமோ அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் பார்த்தா காலையில அந்த ஜனங்க அப்படியே அங்கலாய்க்கிறாங்க. ஏன்னா அந்த கிராமத்துக்கு போய் இந்த ஜனங்கள் இந்த பகுதியில 13 ஆட்டை அடிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுச்சுதான்.
சிங்கம் வந்துட்டு போச்சுடா, அப்போ அவங்க தான் இங்கே வந்திருக்கு, ஆனா இவரை தொடவே இல்லைன்னு தான் அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம். அத்தனை கூட்டங்களும் ஆண்டவரை எதிர்ச்சான். இந்த ஆண்டவர் எவ்வளவு அழகா அவரை பாதுகாத்து இருக்கிறாரு. அந்த ஆண்டவருக்கு அவ்வளவு வல்லம், அவர் தான் பெரியவர்ன்னு சொல்லிட்டு பாருங்க. விசுவாசம் சிங்கங்களின் வாயை கூட கட்டி போட்டுருது. அழகா அந்த காட்டுக்குள்ள இவர் காப்பாற்றப்படுகிறார். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுது, அங்க ஊழியம் நிறைவேற்றப்படுது. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்குது? விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாமல் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை குறைவா இருப்போம்னா ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, விசுவாசத்துல பெருக பண்ணுங்கப்பா. அநேக நேரம் பயந்துருந்தேன், மற்ற காரியங்கள் நம்பிக்கை வச்சிருந்தேன், இது இருந்தாலும் தப்பிடலாம்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் பாதுகாப்பார், நடத்துவார், உயர்த்துவார், காயங்களை ஆற்றுவார், சுகப்படுத்துவார், கிருபை கொடுப்பாரு, எல்லாம் செய்வார்கள். நம்பிக்கை எங்களுக்கு உண்டாகட்டும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பன், இந்த புதிய நாளுக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற அநேக இடத்துல விசுவாச குறைவு எங்களுக்குள்ள வந்துருது. வார்த்தையில விசுவாசமா பேசுறது இல்லப்பா. காரியங்களை பார்க்கும்போது அவிசுவாசம் தான் இருக்குது. பயப்படுறோம், பிள்ளைகள் வாழ்க்கைக்காக பயப்படுறோம், சரீர பலவீனம் தான் பயப்படுறோம், நாளை தினம் என்ன ஆகுமோன்னு சோர்ந்து போயிருந்தோம். மற்றவங்க சொல்ற காரியங்கள் எங்களை உடைச்சிருது. இது அப்படி அல்ல. விசுவாசத்தில் நாங்கள் உறுதியா இருந்து எந்த சூழ்நிலை இருந்தாலும் உண்மையில் நிலைத்திருந்து கர்த்தர் என் படகுல இருக்கிறார், என் வாழ்க்கையில இருக்கிறார், குடும்பத்தில் இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், நடத்துவார், பாதுகாப்பார். எப்படிப்பட்ட சிங்கங்களா இருக்கலாம், சத்துருவின் கிரியைகளா இருக்கலாம், பொல்லாத மனிதர்களா இருக்கலாம், தப்பு வைப்பார், எங்களை அரவணைத்துக் கொள்வார், உயர்த்துவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டாகட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அது கிருபை உண்டாகட்டும். இன்று விசுவாசத்தில் நாங்கள் பெருகுகிற நாளா இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசத்தை விட்டு விடாமல் விசுவாசத்தில் பெருகிறலா இருப்போம். கர்த்தர் இந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடரும். வேண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில், நான் விசுவாசிப்போரின் அறிவேன். என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில், முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும்